வாங்க இன்னைக்கு மிளகு சிக்கன் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? மிளகு சிக்கன் செஞ்சுக்கலாங்க. மிளகு ஃப்ரை. அதுக்கு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடு ஏறினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கிட்டோங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா ஒரே மிட்டுக்கா போட வேண்டாம். அது கொஞ்சம் வதங்கினதும் நல்லா வாசமாக இருக்குங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டோங்க. வதங்கின உடனே நம்ம அப்புறம் சிக்கன் நல்லா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வதங்கட்டும், நல்லா செவக்க வதங்கணும். பாருங்கள், கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நம்ம போட்ட வெங்காயம் சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா சிவப்பாக மாறிடுச்சு. அடுத்து சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து ரெடியாக கழுவி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டிருக்கேன் மிளகு வறுவலுக்கு. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை இதே போலவும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதும் மிளகாத்தூள், கொழும்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா பிசிக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ ஈஸியாக வதங்கிடும். அதை நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கினதும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கறியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேவிட்டுங்க. கொஞ்ச நேரம் கழித்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி எதாச்சும் பிடிக்க போகுது. இது நான்ஸ்டிக் தவான்றதுனால அடி பிடிக்காது. இருந்தாலும் கிளறி விட்டுக்கோங்க. சாதாரண கண்டிப்பாக கிளறி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு கிளறி விடுங்க. 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா கறி வெந்துருங்க. வெந்துருச்சு கறி. மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம வீட்லேயே மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க, அது சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறத விட. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டதும்
நல்லா கறியெல்லாம் வெந்துட்ட பிறகு போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சுங்க மிளகு ஃப்ரை. எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்றேன் சொல்லு, நல்லா இருக்குன்னு ஏதாச்சும் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அங்கே பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாங்க. நான் காரமாக சூப்பராக இருக்குது. பெப்பர் போட்டு நான் சூப்பராக சாப்பிட்ற சூப்பராக இருக்குது.